மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்னு உங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நான் எக்ஸாம் ரன் பண்ணிட்டு இருக்கேன், எக்ஸாம் போயிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ நான் அடுத்த எஸ்பிஐ எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன், இல்லை யூஎஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன், இல்லை அடுத்த வருஷம் வர எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் நான் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ என்னன்னு தெளிவாக சொல்லிடுறேன், சரியா? ஸோ வீடியோக்குள்ள போகிற முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸோ வீடியோ கோர்ஸோ தேவைப்படுனா பர்ச்சேஸ் பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க, சரியா? ஸோ நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை நான் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரே ஒரு சின்ன ஹிண்ட் கூட சொல்லலாம். ஸோ இதை வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமமாக உங்களால் நீங்கள் உங்களோட ஸ்பீடை பொறுத்து நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக படிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து உங்களோட ஜாபை வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் கஷ்டமான வேலைன்றீங்க, என்ன சார் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுத்துருக்கீங்களா, ஸோ படிக்கணும், எக்ஸாம் கிளியர் பண்ணணும். ஸோ அந்த முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், சரியா? ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஸோ அப்போ நீங்கள் அதில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தான் ஸோ அதற்காக என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு யோசிக்க தோணும். ஸோ அதற்காக நீங்கள் ஓட ஆரம்பிப்பீங்க. ஸோ அதற்காக நீங்கள் ஓடுறீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த இடத்த போய் ரீச் பண்ண முடியும். ஸோ இதான கதை. எஸ். ஸோ அதுக்காக நம்ம திரும்பி திரும்பி சொல்லுது கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். ஸோ வந்து டைமிங் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ கரெக்டாக ஷெடியூல் போட்டு ரெகுலராக படிங்க. ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து ஒரு எக்ஸாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியும். ஸோ உங்களால் ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம எப்பயுமே சொல்லுவோம். ஸோ அதை சொல்கிறக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். ஸோ ரெகுலராக படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராக வந்து உங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட்டோ ரெகுலராக வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்மெட் வேணும், சரியா? இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு. ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் பேசிக்ஸ் முடிக்கணும், சரியா? ஃபஸ்ட் எக்ஸாம்ஸ் பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பேசிக்ஸ் ஒரு ஓவரால் ஓவர்வியூ தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேசிக்ஸ் முடிங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் படித்த பேசிக்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு டெஸ்ட் சீரிஸ்க்குள்ளே போகும், சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆர்டராக பண்ணுறதுக்கு நம்ம சைடில் நம்ம கொடுக்குற சப்போர்ட் ராயல் பாஸ்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை வேண்டவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸோ கூகுளில் போய் crackwithjack.com இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் நம்மளோட வெப்சைட்டு. மேலே ராயல் பாஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணினாலே உங்களுக்கு ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பேஜுக்கு வந்துடும். ஸோ 12 மந்த்ஸுக்கு வெறும் 1899 நீங்கள் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சார் 1899 சார், அவ்வளோ அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எப்படி சார் வாங்குறது, இதில் என்ன சார் அவ்வளோ என்ன சார் இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். ஸோ நீங்கள் ஒரு பேங்க் எக்ஸாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவை, ஸோ உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கான டெஸ்ட் சீரிஸ்லேருந்து உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து எல்லாமே தேவைப்படும். எல்லாமே இந்த ராயல் பாஸில் இருக்கும், சரியா? ஸோ அதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து என்னால் படிக்க முடியல சார், நான் வந்து தனியாக தான் படிக்கிறேன் அப்படின்னா, ஸோ ஒரு இன்ஸ்டியூட்டில் கொடுக்க வேண்டிய எல்லா விஷயமும் இந்த ராயல் பாஸ் உங்களுக்கு கொடுக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக்கான வீடியோ கோர்ஸ் வந்துடும், பிடிஎஃப் கோர்ஸ் வந்துடும், மார்க் டெஸ்ட் சீரிஸ் வந்துடும், பண்டில் பெய்டு பிடிஎஃப் வந்துடும், கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்துடும். எல்லாமே பேங்க் எக்ஸாம் தேவையான எல்லா கணக்கும் இந்த ராயல் பாஸ் உங்களுக்கு கொடுக்கும். வெறும் 1899. ஸோ என்னால் ஒரு 10,000 20,000 கட்டிலாம் படிக்க முடியாது சார், நான் வந்து கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் நான் படிக்கணும், நான் உட்காந்து படிப்பேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ராயல் பாஸ் ரொம்ப 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 பெனிஃபிட்டான ஒரு விஷயமா இருக்கும். 1899 12 மந்த்ஸுக்கு நீங்கள் ராயல் பாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் இப்போதைக்கு பேசிக்ஸ் மட்டும் தான் படிக்கணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் வீடியோ கோர்ஸ் மட்டும் மெட்டீரியல்ஸ் மேலே இருக்கு பார்த்தீங்களா, அதில் கிளிக் பண்ணி வீடியோ கோர்ஸ் மட்டும் கூட நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீசனிங்கு, ஆப்டி, இங்கிலீஷு, பேங்கிங் மேத்ஸ்னு சொல்லி எல்லா டாபிக்ஸ்க்கும் எல்லா எல்லா டாபிக்ஸ் எல்லா செக்ஷன் அந்த எல்லா டாபிக்ஸ்லையுமே எல்லா செக்ஷனுக்குமான உங்களுக்கு பேசிக்ஸ் வந்து ஹை லெவலுக்கான வீடியோஸ் இருக்கும். இந்த டாபிக் நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் இப்போ ரீசனிங்கில் ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா அதோட பேசிக்ஸ் வந்து ஹை லெவல் இருக்கும். ஸோ ஆப்டியில் ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா அதோட பேசிக்ஸ் வந்து ஹை லெவல் இருக்கும். இங்கிலீஷ்லேயே அதே மாதிரி தான். பேங்கிங் அவேர்னஸ்னு சொல்லி உங்களுக்கு எல்லா பேங்கிங் அவேர்னஸ் டாபிக்ஸும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 400+ வீடியோஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே நீ அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெறும் 599க்கு, சரியா? ஸோ வீடியோ கோர்ஸ் வேணாலும் நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஓவராலாக ராயல் பாஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ படிங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க, சரியா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபார்மெட் வச்சு படிங்க. பேசிக்ஸ்லேருந்து படிக்கிறீங்கன்னா ஒரு ஃபார்மெட் வச்சு படிங்க. ஸோ கரெக்டாக ஒரு ஒரு ப்ரீ பிளான்டாக நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டாக படிச்சீங்க அப்படின்னா வந்து அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. திடீர்னு ப்ராக்டிஸ் பண்ணுறது, பிடிஎஃப் கோர்ஸ் போட்டு பார்க்குறது, டக்குன்னு மார்க் டெஸ்ட் போகிறது, ஐயோ மார்க் டெஸ்ட் தெரியலையே அப்படின்னு மறுபடியும் பேசிக்ஸ் வருது. ஸோ இப்படி குழப்ப போட்டு ஒரே கன்ஃபியூஸ்டாக படிச்சிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ கரெக்டாக ஃபார்மெட் வச்சு படிங்க, கண்டிப்பாக ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதற்காக இந்த வீடியோ மேக் பண்ணேன், உங்களுக்கு இது சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ தயவு செஞ்சு ஃபார்மெட் விடாமல் படிங்க. ஓகேவா? எஸ். ஓகே மக்களே, டாடா, பபாய், சி யூ.